இராணுவ ஆட்சியை அறிவித்த தென்கொரிய அதிபர் அவர் தள்ளப்பட்டது ஏன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னாங்க சுமார் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் முதன் முறையாக தென்கொரியாவில் இராணுவ ஆட்சிகளை அறிவித்த அதிபர் நாட்டு மக்களை ஒரு அதிர்ச்சி ஆக்கியிருக்காப்புல. வடகொரியா அச்சுறுத்தலா மற்றும் அழுத்தமா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் முதன் முறையாக இந்த அறிவிப்பை தென்கொரியாவோட அதிபர் அறிவிச்சிருக்காப்புல. அதை என்னதான் நடந்து சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனதராம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. தொலைக்காட்சி உரையில் அரசு எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வடகொரியாவின் அச்சுறுத்தல் பற்றி குறிப்பிட்ட தென்கொரிய அதிபர் யூன் ஜாங் யோல் இந்த முடிவை அறிவிச்சிருக்காப்புல. ஆனால் இந்த முடிவு வெளிப்புற அச்சுறுத்தலாக தூண்டப்படவில்லை, மாறாக அவரது சொந்த அரசியல் பிரச்சனையாக தூண்டப்பட்டுள்ளது என்பது விரைவில் தெளிவாக இருக்கிறது. இம்முடிவால் ஆயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்றத்தில் திரண்டிருக்காங்க. அதோ நேரத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இராணுவ சட்டத்தை அமல்படுத்தவும் நடவடிக்கை நீக்க ஏதாவது அவசர வாக்கெடுப்பை நடத்த அங்கு கூட்டெல்லாம் போயிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டுள்ள அவசர வாக்கெடுப்பு யூன் தோற்கடிக்க பட்டு உள்ளனர். சில மணி நேரத்துக்கு பிறகு தான் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு ஏற்றுக்கொண்டு இராணுவ ஆட்சியை நீக்கியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் யூன் ஜாங் யோவை பதவி நீக்கம் செய்வது குறித்து வாக்களிக்கிறதாக தயாராகி வருகின்றார்கள். அங்குள்ள மக்கள்கள் எல்லா பேருமே அரசாங்கத்தை சீர்குலைக்கும் எதிர்கட்சிகளை முயற்சிகளை எதிர்கொள்ள இந்த இராணுவ நடவடிக்கை அவசியம் என்றும் நாட்டின் பாதுகாப்பு தீங்கு விளைவிக்கும் அரசே ஒரு விரோத சக்திகளை தடுப்பது இராணுவ சட்டத்தின் நோக்கம் என்று தனது உரையில் தென்கொரிய அதிபர் யூன் ஜாங் யோல் அவர் தொலைக்காட்சி மூலம் இவர் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்காரு. தற்காலிகமாக இராணுவ ஆட்சிக்கு அவர் ஒப்பளித்தல் அளித்து உள்ளனர். நாடாளுமன்றத்தில் இராணுவ வீரர்களையும் காவல்துறைகளையும் அனுப்பி உள்ளனர். ஹெலிகாப்டர் கட்டடத்தின் மேற்கூரையில் தரையிறங்க பட்டு உள்ளது. முகமூடி அணிந்த ஆயுதம் ஏந்திய வீரர்கள் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்ததாகவும் அங்கு ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகள் மூலம் அவர்களை தடுக்க முயன்றதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தியெல்லாம் வெளியாக உள்ளது. பின்னர் தாங்க உள்ளூர்ல நேரப்படி எவ்வளோனா டைம் இரவு 11 மணி அளவில் போராட்டங்கள் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கையை தடை செய்வதற்கான உத்தரவை இராணுவம் வெளியிட்டு உள்ளது. ஊடகங்களை அரசு கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான உத்தரவுகளையும் இராணுவம் பிறப்பித்து உள்ளது. இந்த நடவடிக்கைனால என்ன ஆச்சுன்னா சட்டவிரோதமானது மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று தென்கொரிய அரசியல்வாதிகள் அதிபர் யூன் ஜாங் யோலின் இராணுவ சட்ட ஒரு பிரகாரத்தை விமர்சித்திருக்காங்க. அவரது சொந்த கட்சியான மக்கள் சக்தி கட்சியின் தலைவரும் இது ஒரு தவறான நடவடிக்கை என்று விவாதித்தார். இதற்கிடையில தான் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி தலைவர் லீங் ஜேங் மியூக் அவர் ஒரு ஆணையை நிராகரித்து தனது கட்சியின் உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் கூடுமாறு வலியுறுத்தி உள்ளனர். இந்த அறிவிப்பு ஒரு எதிரான போராட்டத்தில் தென்கொரியா மக்களுக்கும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பெல்லாம் விடுத்திருக்காப்புல. எதிர்கட்சி தலைவர் அவர் பேர் என்னன்னா லீங் ஜேங் மியூக்குங் அவர் அழைப்புக்கு மக்கள் பதிலளித்து உள்ளனர். தென்கொரியாவோட அதிபர் யூன் ஜாங் லோக் அவர் ஒரு இராணுவ சட்ட பிராங்கணத்தை தொடர்ந்து சுமார் ஆயிரக்கணக்கான தென்கொரியார்கள் பலத்த பாதுகாப்புடன் கூடிய நாடாளுமன்றத்தில் வெளியே கூடி எதிர்ப்புகள் தெரிவித்து உள்ளனர். இராணுவ ஆட்சி வேண்டாம் என்று சர்வாதிகளை முறியடிக்கும் போன்ற கோஷங்களை எழுப்பியுள்ளனர். பலத்த ஒரு இராணுவ பிரகாரம் இருந்த போதிலும் எதிர்ப்பாளர்களுக்கு காவல்துறையினருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உள்ளது. புதன்கிழமை என்று என்ன ஆச்சுன்னா மார்னிங் அதிகாலை அப்ப 1 மணி அளவில் இருந்து 300 உறுப்பினர்களில் சுமார் 190 பேர் கலந்து கொண்ட நாடாளுமன்றம் அதிபர் யூன் ஜூக் யோகின் இராணுவ ஒரு சட்ட பிரகடனத்தை நிராகரிக்க வாக்களித்துள்ளது. இராணுவ சட்டம் தற்காலிகமானது. அவசர காலத்தில் இராணுவ சட்டம் பயன்படுத்தப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளால் நிலைமையை நிர்வகிக்க முடியாத போது இராணுவ ஆட்சி அமைக்கப்படுகின்றது. தென்கொரியாவில் அப்போதைய சர்வாதிகாரி பார்க் சுங்கிங் ஆட்சி கவிழும் போது படுகொலை செய்யப்படுவதை தொடர்ந்து கடைசியாக கிமு 1979 ஆண்டில் தான் இராணுவ சட்டம் போடப்பட்டு உள்ளது. அப்போது தாங்க ஒரு பிரகடனம் படுத்தப்பட்டுள்ளது.
தென்கொரியாவில் 1987ஆம் ஆண்டில் தான் நாடாளுமன்ற ஜனநாயக நாடாக மாற்றிலிருந்து இராணுவ சட்டம் வந்து பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அரசுக்கு வந்து எதிரான சக்திகளிலிருந்து நாட்டை பாதுகாப்பது அவசியம் என்று கூறி செவ்வாய்க்கிழமை அன்று அதிபர் யூன் ஜாங் யோகால் தென்கொரியாவில் வந்து இராணுவ சட்டத்தை வந்து அறிவித்து வந்து உள்ளனர். யூன் முந்தைய ஆட்சியாளர்களை வந்து காட்டினாலும் வடகொரியா மீது கடுமையான நிலைப்பாட்டை வந்து எடுத்து அரசியல் எதிர்த்தரப்பில் இருந்து வடகொரியா அனுதோபாவிகள் வந்து என்று அழைத்து உள்ளனர். இதற்கு எந்த ஒரு ஆதாரங்களையும் வந்து யூன் வந்து வழங்கவில்லை. இச்சட்டத்தின் கீழ் தான் இராணுவத்துக்கு கூடுதல் அதிகாரங்கள் வந்து வழங்கப்படுகிறது. மேலும் வந்து இதன் மூலம் சிவில் உரிமையாளர்கள் இடைநிறுத்தி வந்து படலாம். அதாவதுங்க குடிமக்கள் அவர்களால் சட்ட பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை வந்து இழக்க வந்து நேரிடும். அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் இராணுவம் அறிவித்த போதிலும் எதிர்ப்பாளர்கள் அரசியல்வாதிகள் இந்த உத்தரவுகளை வந்து மீறி உள்ளனர். மே 2022ஆம் ஆண்டில் தான் என்ன ஆச்சுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் யூன் ஜாங் யோல் அவர் தாங்க இப்போ வந்து அதிபர் வந்து இருக்கிறாப்புல. ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு முதல் சவால்களை எதிர்கொள்ள வந்து தொடங்கி வந்து உள்ளனர். பொது தேர்தலில் எதிர்க்கட்சிகள் மகத்தான வெற்றி பெற பிறகுதான் அவரது அரசாங்கம் அதன் மசோரைகளை வந்து நிறைவேற்றுவதற்கான போராடுகிறது. அவர் இந்த ஆண்டு பல ஊழல் மோசடிகளில் சரிங்களா பல ஸ்கேமில் வந்து சிக்கியிருப்பதாக அவரது ஆட்சி குறித்து மதிப்புகளை வீழ்த்தியை வந்து கண்டு உள்ளனர். மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் ஆதரவு சுமார் 17% வந்து குறைந்து வந்து உள்ளது. டியோ நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட விலை உயர்ந்த பையை ஏற்றுக்கொண்டதாக அதிபரின் மனைவி மீது குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்ப வந்து பட்டுள்ளது. பங்கு சந்தை மோசடி குற்றச்சாட்டு வந்து எழுப்ப வந்து பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் அதிபர் யூன் ஜாங் யோல் தனது மனைவியை சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளுக்காக ஒரு தேசிய தொலைக்காட்சியில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் கோரிக்கையான ஊழல்கள் பற்றி ஒரு விரிவான விசாரணையை வந்து அவர் அனுமதிக்க மறுத்து வந்து விட்டிருக்காப்ல. இந்த வாரம் தென்கொரியாவின் எதிர்க்கட்சியானது அதிபர் யூன் ஜாங் யோலின் நிர்வாகத்துக்கு மேலும் வந்து சவால் விடும் வகையில் அதிபரால் வந்து ரத்து வந்து செய்ய முடியாத ஒரு அரசாங்க பட்ஜெட் குறைவு மதோனவை வந்து முன்மொழித்து உள்ளது. அதோ நேரத்தில் தான் அதிபரின் மனைவி விசாரிக்க வந்து தவறியதாக அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் தணிக்கை அமைப்பின் தலைவர் உட்பட்ட பல உயர்மட்ட வழக்கறிஞரான பதவி நீக்கம் வந்து தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் வந்து கொண்டு வந்து உள்ளனர். எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி யூனை வந்து பதவி நீக்கம் வந்து செய்ய ஒரு நடவடிக்கை வந்து எடுத்து வந்து உள்ளது. பதவி நீக்கம் செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் சனிக்கிழமை அன்று முடிவெடுத்து வாக்களிக்க வந்து வேண்டும். தென்கொரியாவின் பதவி நீக்கம் செய்யும் ஒரு செயல்முறையே நேரடியானது. அவரது தீர்மானம் வெற்றி பெற்றால் 300 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கிற்கு மேல் வந்து ஆதரவு வந்து தேவைப்படும். அதாவது குறைந்ததுங்க 200 வாக்குகள் வந்து கண்டிப்பா தேவைப்படும். தென்கொரியாவின் நாடாளுமன்றம் அதிபர் பதவி நீக்கிறதுக்கு ஒப்புதல் வந்து அளித்தால் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தில் விசாரணை வந்து நடக்கும். இது தென்கொரிய அரசாங்கத்தின் கிளைகளை வந்து மேற்கொள்ளப்படும் என்று 9 உறுப்பினர்களை வந்து கொண்ட ஒரு கவுன்சிலில் வந்து ஆகும். நீதிமன்றத்தில் 6 உறுப்பினர்கள் வந்து பதவி நீங்குவதற்கு ஆதரவாக வாக்களித்தால் அதிபர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார். தென்கொரிய அதிபர் ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிடையாது. 2016ஆம் ஆண்டில் தான் அப்போதைய ஜனாதிபதி பார்க் கியூகோ அவர் வந்து பணம் பறித்து வந்த ஒரு நண்பருக்காக உதவி செய்வதற்காக ஒரு குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கம் வந்து செய்ய வந்து பட்டு உள்ளனர். 2004ஆம் ஆண்டில் தான் மற்றொரு அதிபரான ரோமோ ரீகுன் அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு இடைநீக்கம் வந்து செய்ய வந்து பட்டு உள்ளனர். பின்னர் தான் அரசியலமைப்பு வந்து நீதிமன்றம் அவரை மீண்டும் வந்து பதவியில் வந்து அமர வச்சு உள்ளது. இந்த வார நிகழ்வுகள் பல ஆண்டுகளில் வந்து இல்லாத அளவில் தென்கொரியா ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சவால்களில் வந்து ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஜனவரி 6ஆம் தேதி அன்று நடந்த கலவரத்தை விட ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அமெரிக்கா நாடாளுமன்றத்தை வந்து தாக்கியது தென்கொரியாவில் நடக்கும் ஒரு சம்பவங்கள் அதன் ஜனநாயக நற்பெயருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று சில நிபுணர்கள் வந்து கூறுகின்றார்கள். யூனியன் இராணுவ ஒரு சட்ட பிரகாரம் ஒரு சட்டபூர்வமான மீறல் மற்றும் தவறான அரசியல் கணக்கீடு ஆகிய 2 காரணங்களால் உருவானது. இம்முடிவால் வந்து தேவையில்லாமல் தென்கொரியாவின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு பாதிக்கப்படும் என்று சோலில் உள்ள ஈவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிபுணர் லீப் எரிக் ஈக்ஸி அவர் வந்து சொல்லியிருக்காரு.
பெருகி வரும் ஊழல்கள், அரசியல் எதிர்ப்புகள் மற்றும் பதவி நீக்க அச்சுறுத்துதல் முற்றைக்கப்பட்ட அரசியல்வாதிகளைப் போலவே யூன் உள்ளனர். அவரது நடவடிக்கைகள் இப்போது தீவிரமடைய வாய்ப்பு உள்ளது என இசி என்பவர் விவாதித்து உள்ளனர். மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு அடுத்து நின்று கமால பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா? அப்போனா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம அரசியல் சந்திக்கலாம். தேங்க்யூ பாருங்க வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.